ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ ரஞ்சித். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கணும். கமிட்மெண்ட் மீன்ஸ் எது வேணா இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம். அதை விட வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன கமிட்மெண்ட்னா, இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட், அதாவது என்னென்னு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல நம்ம இதை பண்ணணும், அதுக்காக நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட். அந்த இடத்துல அதுதான் கமிட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் உங்களால் அதை நோக்கி பயணம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் என்னென்னா, நம்ம இப்போ ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போயிட்டு பே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பே பண்ணியிருக்கோம், நம்ம கரெக்டாக ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட். ஸோ அதுதான் கமிட்மெண்ட். இப்போ வந்துட்டு 5 மணிக்கு எந்திரிப்பேன், நான் ஜிம்முக்கு போவேன், ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் வருவேன் அப்படிங்கிறப்போ அது ஒரு கமிட்மெண்ட்டாக மாறிடுது. அதாவது ஏதாவது ஒரு தேவையை வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டு, அதாவது ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிட்டு அதை நம்ம நோக்கி போனால் தான் வந்துட்டு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம எப்படி அடுத்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நம்ம லைஃப்பில் வந்துட்டு கமிட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ வேலைக்கு போகிறோம்னா எதுக்காக வேலைக்கு போகிறோம்? நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கணும், வீட்டை நல்லா அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட். இந்த லைஃபே ஒரு கமிட்மெண்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. புரியுதுங்களா? எல்லோரும் நினைக்கலாம் கமிட்மெண்ட்னா ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டால் அதான் கமிட்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஈவன் உங்களோட ஒரு சிங்கிள் மினிட்லேயும் வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? அதாவது ஒரு கமிட்மெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா தான் ஒரு இலக்கை அடைய முடியும், ஓகேங்களா? எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. எல்லோரும் ஒரு கமிட்மெண்ட்டில் தான் வந்துட்டு ஒவ்வொரு செயலையும் வந்துட்டு செஞ்சிட்ருக்கோம். அதை நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கமிட்மெண்ட் இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஐ மீன் எப்படின்னா, காலைல எந்திரிக்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சிட்டு ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் ஒரு 8 மணிக்கு போகணுன்னா, அந்த 8 மணிக்கு போகிறேங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் போவீங்க. இப்போ அது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? எந்திரிப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, படம் பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஸோ கமிட்மெண்ட்டே இல்லைன்னா அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, லைஃப் வந்துட்டு மீனிங்லெஸ். எனக்கு தோணுன வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதனால் மக்களே, நீங்கள் எல்லோரும் கமிட்மெண்ட் எதுவும் இல்லைன்னா கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்குங்க. இதுதான் நம்ம பண்ணணும், இதுக்காக நம்ம ஓடணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கங்க, ஓகேங்களா? கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு லைஃப்பில் முன்னேற முடியும். வித்தவுட் கமிட்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது.